Tune Network Hamilton.blogspot.in பொங்கும் புது வேகம் என்னாலும் அவன் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் உன்னாலுமே போராடிய Tune Network Hamilton.blogspot.in நான் இத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். கொண்டு வந்துட்டேன் மாஸ்டர். எப்படியோ உன்னை அந்த சீட்டுல உட்கார வச்சுட்டேன். நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற? நீ ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு உண்மையை மறைச்சிட்ட. என் மனசு என்கிட்ட சொல்லுது, இந்த கல்லுக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப எனக்கு தேவை. அதனால அதை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யறேன். ஆனா அது என்னால முடியல. அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண சயின்டிஸ்ட். அப்படியா? ஒரு சாதாரண சயின்ஸ் டீச்சர் 3 சின்ன பசங்களை பவர் ரேஞ்சரா மாத்த முடிஞ்சதில்ல. இந்த கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால இத வெளியில கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா அதோட விளைவு ரொம்பவும் மோசமா இருக்கும். பெரிய தப்பு நடந்திருக்கு. பெரிய தப்பு தான். உதாரணத்துக்கு SMS போட்டியில இருந்து எதிரி தப்பிச்ச மாதிரி. சூப்பர் நிஞ்சா ஸ்பேஸ் வார்ஸ். ஹே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம், புரியுதா? டாக்டர் ஆலிவர் என்னோட ஷோக்கு வரல. யாருக்கிட்டயும் சொல்லாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்காரு. இப்ப தோணுதா நாங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம்னு? டாக்டர் என்ன பிரச்சனையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரி, அது என்ன வழி? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, அவர் எங்க இருக்காரு? நான் தான் டாமி ஆலிவர். ஒருவேளை நான் அங்க இல்லனா பிரச்சனையில இருக்கேன்னு அர்த்தம். இது ஒரு ரகசியமான வீடியோ டைரி. இத எமர்ஜென்சி நேரத்துல மட்டும்தான் பார்க்கணும். நீங்க பார்க்க போறது என் வாழ்க்கையோட புத்தகத்தை. இப்ப இவரோட டைனோசர் மொக்க கதைகளை பாப்போம். நான் எப்படி உருவான, அதுவும் பவர் ரேஞ்சரா. அப்படியா? சொல்லுங்க. ஏஞ்சல் குரூப்ஸ் கிட்ட இருந்து என் கதை ஆரம்பிக்குது. 5 சிறந்த வீரர்களோட விண்வெளி தீய சக்தியோட போராட்டத்தை தொடங்கின. ரொம்ப தீவிரமா. அவங்க எல்லாருக்கும் டைனோசரோட சக்தி கிடைச்சது. அவங்க முதல் பவர் ரேஞ்சராவும் உருவானாங்க. வேற்று கிரக வாசி ஜோர்டனோட வழிநடத்தல்ல ட்ரெய்னி, இசாக், கிம்பர்லே, பில்லி, ஜாக் அவங்களோட வீரத்தோட நான் உலகத்தை காப்பாத்தினேன். அந்த பெரிய போர்லயும் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் சரி, டாக்டர் ஓ எங்க இருக்காரு? ஹாய், என் பேரு கிம்பர்லி. நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, நான் தான் டாமி. இங்க என்ன நடக்குது? டாமி, இனிமே நீ என்னோட அடிமை. அவகிட்ட சக்தி அதிகமா இருந்தது. என்னால அவளை எதிர்த்து போராட முடியல. இப்ப புதுசா வந்திருக்கிற பையன் நம்ம எல்லாருக்கும் அடிமையா இருந்து வேலை செய்ய போறோம். நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், கிரீன் ரேஞ்சர். என் தலைவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கணும்னு அவங்க கட்டளையிட்டாங்க. நான் அந்த கட்டளையை நிறைவேற்றினேன். நீதான் கிரீன் ரேஞ்சர்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் கிரீன் ரேஞ்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீயும் உன்னோட மத்த ரேஞ்சர்ஸும் சீக்கிரமா அழிய போறீங்க. என் நண்பர்கள் அவங்க உறுதியை இழக்கல. அவங்க உறுதியோட நான் பவர்ஸோட இழந்தேன். நான் சுதந்திரம் அடைஞ்சேன். ரீட்டாவோட மந்திர சக்தி உடைஞ்சு போச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல டாமி? எனக்கு என்னாச்சு? நீ ரீட்டாவோட பிடியில இருந்து வெளியில வந்துட்ட. வா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரீட்டா எதிர்த்து போராடுவோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா டாமி, நீ எங்களுக்கு உதவி செய்யணும். உன் இடம் அப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு துணையா இருப்பியா டாமி? அதுக்கப்புறம் நான் டீம்ல சேர்ந்தேன்.
ரொம்ப நேரம் ஆகல. கிரீன் ரேஞ்சர்ஸ் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது. கடைசி நேரத்துல கிரீன் ரேஞ்சர்ஸ் தன்னுடைய சக்திகளை இழந்துகிட்டு இருந்துச்சு. நானும் என்னுடைய சக்திகளை இழந்துட்டேன். என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய இருந்த பொருட்களையும் அழிக்கிறதுக்காக உங்களுக்கே தெரியாம நான் ஒரு புது ரேஞ்சரை உருவாக்கி இருக்கேன். இங்க பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு உதவியா ஒயிட் ரேஞ்சரை இப்ப நான் அனுப்புறேன். நான் வந்துட்டேன். அது எதுக்கு ஸ்டாப் பண்ண? இப்போ பார்த்ததையும் கேட்டதையும் என்னால நம்பவே முடியல. நம்ம டீச்சர் முதல்ல உருவாக்கப்பட்ட பவர் ரேஞ்சரா? முதல் பவர் ரேஞ்சர் மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல பவர் ரேஞ்சர். எலி, நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டாமி பிரச்சனைல இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரை காப்பாத்த முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். டாமியோட ரேஞ்சர் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவனோட ஸ்கூல் ஓபனிங் டேஸ்ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாமிக்கு டைனோசரஸ் ஃபாசில்ஸ் பத்தி மட்டும் தான் தெரியும், டெக்னாலஜி பத்தி தெரியாது. அது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அது எனக்கு தெரியும். அது நீங்க தான். நீ சரியா சொன்ன. ஓகே, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்றோம்னு தெரியுமா? அப்புறம் டாக்டர் ஆலிவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காருன்னு இனிமே தான் கண்டுபிடிக்கணும். networkhamilton.blogspot.in ஷோ நடந்த அன்னைக்கு இதுதான் வெளியே நடந்தது. அவர் மெசேஜ் கொடுத்திருக்கலாம்ல, ஏன்னா அவர் பவர் ரேஞ்சர் தானே. இப்ப இல்ல, நீங்க இதை முழுசா பாருங்க. நீங்க எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பவர் ரேஞ்சர்ஸ். ஒரு புது வில்லன் லார்ட் ஜெட் உலகத்துக்கு தொந்தரவா இருந்தான். 3 ரேஞ்சர்ஸ் கம்மியா இருந்ததால புது சக்தியை தேட வேண்டியதாயிடுச்சு. இந்த பவித்திரமான வெளிச்சம் உங்க குழுக்களுக்கு 3 புது ரேஞ்சர்ஸ் கொண்டு வந்து தரும். ராக்கி, ஆடம், ஆயிஷா, ரொம்ப ஆச்சரியமா ஜிம்மி, இருக்கு. ஜாக், ஜேசன் அவங்க சக்திகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 புது ரேஞ்சர்கள் உருவானாங்க. இந்த வெளிச்சத்தின் உதவியோட நாங்க எல்லாரும் உங்களை அழிக்க போறோம். சரியான நேரத்துல ரீட்டாவும் ஜெட்டும் கிடைச்சாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா உருவானது ஜீட்டோன்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடணும், ஆனா தோத்துட்டோம். அவன் எங்க எல்லாரையும் அழிச்சிட்டான். நம்ம ஃபோர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்ம கிட்ட இருந்த சக்தியும் போச்சு. உங்களுடைய போராட்டம் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. ரேஞ்சர்ஸ் தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க. ஜோர்டன் எங்களை நிஞ்சாவை தேட சொல்லி அனுப்புனாரு. பழைய காலத்து வீரர் எங்களுக்கு நிஞ்சாவோட ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு புது ஆயுதங்கள் கிடைச்சது, புது உடைகளும் கிடைச்சது, புது எதிரிகளும் கிடைச்சாங்க. புது எதிரிகளோட புது நண்பர்களும் கிடைச்சாங்க. ஹாய், நான் டாமி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நான் தான் கேத்ரின். கிம்பர்லி எங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் கேத்ரின் அந்த இடத்தை நிரப்பினா. அவளுக்கு பிங்க் ரேஞ்சரோட சக்தி கிடைச்சது. அதுவும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது. நீ கமாண்ட் சென்டர் காலி பண்ணி ஆகணும். அவங்கள நான் இங்க இருந்து வெளியேத்துறேன். ரீட்டா ஜெட் எங்க கமாண்ட் சென்டரை இடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வெளியே வந்துட்டோம். இது அதேதான். இது நமக்கு துணையா இருக்கும். அந்த இடத்துல எங்களுக்கு ஜியோ கிறிஸ்டல்கள் கிடைச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து நாங்க மறுபடியும் ரேஞ்சரா மாறினோம். ரேஞ்சர்ஸ், உங்க எல்லாருக்குள்ளேயும் ஜியோ கிறிஸ்டல்ஸோட சக்திகள் இருக்கு. நீங்க இந்த சக்தியை உங்க கண்களால பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சக்திகளோட முதல் பயணம். எங்களுக்கு கிடைச்ச சக்திக்கு எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்போ எங்களோட பழைய நண்பனை கூப்பிட்டோம். புது கோல்ட் ரேஞ்சர் இவர்தான். ஜெய்சன் திரும்ப வந்தாரு. கோல்ட் ரேஞ்சரோட இடத்தை அவர் திரும்ப பிடிச்சாரு. ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் நாங்க தேர்தலுக்காக காத்திருந்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க ரேஞ்சர்ஸோட இறுதி வடிவத்துக்கு வந்தோம். நேரம் நெருங்கிட்டதால நாங்க உண்மையான சக்தியை காட்ட வந்தோம். இதுதான் டர்போ சக்தி. பழைய ரேஞ்சர்ஸ் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. புது ரேஞ்சர்ஸ் உருவானாங்க. ஜீவோடாக்ஸ்ங்கிற வேற்று கிரகவாசி பூமியை நோக்கி படையெடுத்தாங்க. எங்களுக்கு டர்போ சக்தி கிடைச்சது. கூடவே ஒரு நண்பனோட உதவியும் தேவைப்பட்டது. நண்பர்களே, நான் தான் உங்களுடைய புது ப்ளூ ரேஞ்சர்.
நான் எதுக்காக இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? டிஜே, கேசி, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? இந்த குழந்தைகளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அவங்க கேட்ட உதவியை அவங்க செஞ்சாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ரேஞ்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. அவர் உங்க எல்லாரையும் வழி நடத்துவாரு. அவர் பவர் ரேஞ்சர் குடும்பத்துல இருந்து இப்ப இதோ அறிமுகப்படுத்த போறேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா டிஜே நீ எனக்கு துணையா இருந்ததாலதான். டீமை லீட் பண்ண நீ தான் சரியான ஆளு. நீ ஒரு புது ரெட் ரேஞ்சர். அதுக்கப்புறம் டாமி காலேஜுக்கு போனா அங்கதான் நாங்க மீட் பண்ணோம். ஆனா அவனுக்கு டைனோஜென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பவர்ஸை விட்டு அவனால வெளியில வர முடியல. கதை முடியற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நம்ம உடனே நம்ம ப்ரொஃபசரை தேடி ஆகணும். நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. நாம ஏன் அவர் சிட்டில தேடக்கூடாது? சிட்டில எங்கேயாவது இருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் கிடைச்சா கூட மெக்சிகோ லேபுக்கு தூக்கிட்டு வந்துடலாம் இல்லையா? நானும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நீங்க இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்போ நாங்க என்ன பண்றது? இத பாருங்க, இது உங்களுடைய பழைய கதை. இதுல ஏதாவது புதுசா கத்துக்கலாமே. ஜியோடாக்ஸ் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க திடீர்னு போருக்கு வந்தாங்க. ஜியோடாக்ஸ் தோல்வியை ஏத்துக்கல, அவங்களும் போருக்கு வந்தாங்க. அவங்க டர்போட் சென்டரை மொத்தமா கைப்பற்றிட்டாங்க. அவங்க சக்திகளையும் கையகப்படுத்திட்டாங்க. உலகத்தை அழிக்கிறதுக்காக விண்வெளிக்கு போனாங்க. நாம சமேரியன் பிளானட்டுக்கு போய் ஆகணும். அவன் அங்க வரதுக்குள்ள அந்த ராக்கெட்டை நம்ம தடுத்து ஆகணும். சீக்கிரம் வாங்க. ரேஞ்சர்ஸ் விண்வெளியில ஜியோடாக்ஸை பின்பற்றணும்னு முடிவு செஞ்சாங்க. கடினமான மிஷனுக்கு தயாரானாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க தயாரா இருக்கோம். அவங்க கிளம்பி போனாங்க. விண்வெளியில அந்த பயணம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்மள இழுத்துட்டு இருக்காங்க. அங்க எதிரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நடுவுல போர் நடந்தது. ஆண்ட்ரூஸ் தன்னை ஒரு நல்ல நண்பனா அங்க நிலை நிறுத்திக்கிட்டான். எதிரிக்காக ஒரு திட்டம் அங்க தேவைப்பட்டுச்சு. மரியாதை ஸ்பேஸ் கதவுகளை திறந்துடு. நாங்க எல்லாருமே உங்க கூட வரோம். எதிரியோட பேரு ஆஸ்ட்ரோனமா. இவங்களை இங்கேயே அழிச்சிடு. அவங்க மொத்தமா நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஆனா ஆண்ட்ரூஸ் ஆஸ்ட்ரோ வாபஸ் கொண்டு வந்தாரு. அங்க ஒரு புது டீம் உருவாச்சு. வாங்க அட்டாக் பண்ணலாம். networkhamilton.blogspot.in. இது யாரு? அவனோட பேரு ஜெயின். அவன் ஒரு சில்வர் ரேஞ்சர். ஸ்பேஸ் ரேஞ்சர்ஸ் அவங்கள அங்கிருந்து விடுதலை செஞ்சாங்க. சில்வர் ரேஞ்சர் டீமோட புது தலைவரானாரு. அவரோட சேர்ந்து எல்லாரும் அஸ்ட்ரானமாவை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் பூமியை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் விண்வெளியில இன்னொரு போரும் ஆரம்பிச்சது. என்னோட சகோதரன் சதூர் பிளானட்ல 5 புதிய ஹீரோக்கள், லியோ, டானம், காண்ட்ரிக்ஸ், மாயா, அப்புறம் கைனி, இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடி உலகத்தை காப்பாத்தினாங்க. அவங்க லாஸ்ட் கேலக்சியோட புதிய ரேஞ்சர்ஸ் ஆனாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழிக்க வேண்டிய புது எதிரியோட பேரு ஷக்கீனா. இந்த தடவை யாராலையும் என்ன தடுக்க முடியாது. யாராலையும். ஷக்கீனாவோட உதவியால ஸ்பேஸ் காலனி டேரா வெஞ்சரா பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. ரொம்ப சிக்கலா போச்சு. ரெட் ரேஞ்சர் அவங்க டீம் தான் கடைசி நம்பிக்கையா இருந்தாங்க. ஷக்கீனாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் கேலக்சி ரேஞ்சர்ஸ் டெரா ரேஞ்சரா மக்களோட இதயத்துல குடி புகுந்தாங்க. இங்க பூமியில டீமன்ஸ் வந்ததால ஒரே பிரச்சனையா இருந்தது. ஒரு புது போருக்காக மிகப்பெரிய அளவுல திட்டம் தீட்டப்பட்டு தயாராக்கிக்கிட்டு. குவாலிட்டி மற்றும் அதிநவீன ஆயுதங்கள், இது எல்லாமே நீங்க எதிரிகளை அழிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டவை. உங்களுடைய வேலையை சுலபமாக்கும். தகுதிகளின் அடிப்படையில இந்த நகரத்தை காப்பாற்றுற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இதோ இருக்கு ரெஸ்கியூ ஹாசல்ஸ். உடனே புறப்படுங்க. நான் கண்டிப்பா போராடுவேன். நானும் தான். நிச்சயமா நான் போராடுவேன். ரெடியா இருக்கீங்களா? இந்த ரேஞ்சர்ஸுக்கு இன்னொரு ரேஞ்சரோட உதவியும் தேவைப்பட்டது. அப்பதான் ரயன் தயாரா இருந்தாரு. டைட்டானியம் பவர். ஏன் நிறுத்துறீங்க? நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். சாரி, ஏதோ சிக்னல் வந்திருக்கு. ஏதாவது தெரிஞ்சுதா? கிட்டத்தட்ட அவங்க ஃபயர்வாலை தாண்டி இப்பதான் சிஸ்டம்குள்ள என்ட்ரா இருக்கேன். கொஞ்ச நேரத்துல இன்விசிபிள் போர்ட்டல கண்டுபிடிச்சிடுறேன். அது முடியுமா? நீங்க போங்க, நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு இந்த கல்லுல இருக்கிற சக்தி முழுசும் கிடைச்சே ஆகணும். என் முன்னோர்களோட கனவை நிறைவாக்குறதுல எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நீ ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கூப்பிடக்கூடாது? சொல்லு பாக்கலாம். நீ எதுக்காக எதுவுமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணல? எனக்கு அதோட ரகசியத்தை சொல்லு. நான் அதை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இப்ப இது உன்னோட உயிரை கொடிச்சிடும். அதுக்கு முன்னாடியே சொல்லிடு.
ஆமா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னன்னு எனக்கும் தெரியல. டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிராஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும். அது என்னது? பவர் ரேஞ்சர்ஸ் உடைய பழைய கதை ஸ்டார்ட் ஆகுது. வாவ், சூப்பர் ஸ்பேஸ்ஷிப் அது. நானும் என்னோட நண்பர்களும் 3000 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அவங்க காலத்தை கடந்து வராங்களா? அவங்க டைம் மிஷின் மூலமா வந்துட்டு போவாங்கல்ல? டாமியை கிட்னாப் பண்ண நேரத்துக்கு நீங்க எங்களை அங்க கொண்டு போக முடியுமா? ஏன் முடியாது? நம்ம இதெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாமே. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அதை நிறுத்தலான்னு சொல்ல வந்தேன். முயற்சி பண்ணல. சரி, அங்க எப்படி போலான்னு சொல்லு. நாம நியூட்டன்ஸோட கேங் தான் இந்த இடத்துல அடி எடுத்து வச்சிருக்கோன்றத புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஒருத்தனால மட்டும்தான் மாசத்தை திறக்க முடியும். அப்பதான் அவங்க எல்லாரையும் நாங்க அழிக்க முடியும். இத நீ வாங்கிக்கோ. வாவ், டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. புதுசா வந்த ரேஞ்சர்ஸ் எல்லாரும் நியூட்டன் ஆட்களை பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனா டாம் ஒரு சூப்பர் ஹீரோவை அழிச்சிட்டாரு. ஹாரிஸுக்கு ஒண்ணு புரிய கொஞ்சம் நேரமாச்சு. ரேஞ்சர் ஆகணும்னா அதுக்கு சக்தி மட்டும் இருந்தா பத்தாது. குவாண்டம் பவர். ஆனா மாணவ சமுதாயத்தை காப்பாத்தினதுக்கான பரிசு அவன் நல்லவனும் கிடையாது, அதனால அவனுக்கு உதவியும் கிடையாது. சரி, அப்போ மத்த ரேஞ்சர்ஸ் கதி என்ன ஆச்சு? அங்க எங்கேயாவது ரேஞ்சர்ஸ் இருக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒண்ணா உங்களை தேடலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ரேஞ்சர்ஸோட பவர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. எங்களுக்கு இன்னொருத்தங்க வேணும். கவலைப்படாதீங்க நண்பர்களே, நாம இதுல ஜெயிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லா ரேஞ்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து கடுமையா பயிற்சியை பண்ணாங்க. அதோட பழைய ஆத்மாக்களோட உதவியும் அவங்க எல்லாருக்கும் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் அதையும் அவங்க அடைஞ்சாங்க. மேரிக் எல்லாருக்கும் தலைவனா இருந்து அவங்கள வழி நடத்தினான். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? networkpenalty.blogspot.in. கொஞ்சம் நம்ம கதைக்கு வரீங்களா? எப்படி டாக்டரை காப்பாத்தணும்னு இப்ப யோசிக்கலாமா? ரேஞ்சர்ஸோட இன்னொரு குரூப் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஒருத்தருடைய பேரு தான் கேம். கம்ப்யூட்டர்ல என்ன விட அவர் ஜீனியஸ். கொஞ்சம் நிஞ்சாஸ் டாட்னு டைப் பண்ணுங்களேன். யா, நான் எங்க பெரியம்மா பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் நிஞ்சா கத்துக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல வீட்டை விட்டு போயிட்டான். அதாவது நிஞ்சா ஸ்கூலுக்கு. உங்க அண்ணன் ஒரு பவர் ரேஞ்சரா? இல்ல, அவன் படிப்பவே முழுசா முடிக்கிறதுல எங்க பவர் ரேஞ்சரு. அவங்க வேற இடத்துல இருக்காங்க. என்னாச்சு? இதோ கிடைச்சிருச்சு பாருங்க. இதுதான் புக் பவர் ரேஞ்சர் வென் வார்ஃபர். சரியா சொன்னீங்க. எஸ், நான் சரியா தான் நினைச்சிருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ், நாம பவர் ரேஞ்சர்ஸ் ஆயிட்டோம். இப்ப நீங்க எல்லாருமே பவர் ரேஞ்சர்ஸா மாறிட்டீங்க. வின் பவர் ரேஞ்சர்ஸா. டீமோட நேர்மையான மாணவர்களுக்கு ஆகாயம், நீர், அப்புறம் நிலத்தோட சக்தி எல்லாமே கிடைச்சது. வா, நாம அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோம். அவங்க முதல்ல எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது மின்சார சக்தி தான். ஆனா அவங்களோட மிகப்பெரிய எதிரி. அவனை விடுங்க. எங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அவன் திரும்ப வந்துட்டு இருக்கான். அவருக்கு அவரோட பழைய நண்பர் திரும்ப கிடைச்சாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம யாருன்னு? ஞாபகம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அழிவு நெருங்கிடுச்சு. அப்பதான் பிருத்வி எதிரியா மாறினான். உடனே கேம் காலத்தோட பின்னோக்கி போய் அவனை ஒரு பவர் ரேஞ்சரா மாத்திக்கிட்டு அவனை எதிர்த்து போராட வந்தான். அவங்கிட்ட சாமுராய் ரேஞ்சில ஒரு சக்தி இருந்தது. இது நண்பர்களுக்குள்ள நடக்கிற ஒரு போர். இதுல இழப்பையும் அவங்க சந்திச்சுதான் ஆகணும். உங்க ரேஞ்சர் பவர் இப்ப ஏன் கிட்ட இருக்கு? நாங்க பவர் ரேஞ்சர்ஸா இல்லாட்டியும் எங்க கிட்டயும் சக்தி இருக்கு. ஆகாயத்தின் சக்தி, பூமியின் சக்தி, நீரும் சக்தி, இயற்கை சக்திகள். வாவ், நிஞ்சா சூப்பர். நான் இததான் முன்னாடியே நினைச்சேன். என் சகோதரன் எனக்கு ஒரு ஸ்டெப் கத்து கொடுத்திருக்கான், பாக்குறியா? தயவு செஞ்சு எதுவும் செய்ய முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. டாமியை தேடுற கடைசி முயற்சியும் வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. உண்மையிலே நீங்க மிகப்பெரிய ஜீனியஸ் தான். அடிக்கடி என்ன மாதிரி ஜீனியஸ்க்கு உங்கள மாதிரி Tune Network தேவைப்படும். இங்க பாருங்க, லிங்க் Hamilton.blogspot.in. கிடைச்சிருச்சு. மெக்சிகோல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஜெம்ஸோட சக்தியை வளர்க்கறது கட்டாயமாயிடுச்சு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க 3 பேர்கிட்டயும் நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இவர் நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காரு. உண்மைதான். அவரை நம்ம காப்பாத்தி ஆகணும். அது நம்ம கடமையும் கூட. அவர் உலகத்துக்கு நிச்சயம் தேவை. கிடைச்சிருச்சு. போர்ட்டல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. வாங்க போய் அவரை காப்பாத்துவோம்.